ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்து மீனா வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து வந்து தண்ணி அடிச்சுட்டு பயங்கரமாக மீடியாவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் மனோஜ் வந்து வீட்டுக்கு வராங்க. டிவியில் வந்து போட்டு காமிச்சிட்ருக்குறாங்க. விஜயா வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்பயும் விஜயாவுக்கு வந்துட்டு முத்து மேலே கவலை இல்லை. சம்மந்திக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அசிங்கமாக நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கவலை தான் இருக்குது. போலீஸ் வந்து முத்துவை பரபரப்பாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துவும் கிடச்சிட்றாங்க. முத்துக்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சார் நான் தண்ணி அடிக்கல அப்படின்றாங்க. போலீஸும் வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து முத்து வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை வந்து பயங்கரமாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுறாங்க. நீ வந்து தண்ணி அடிச்சிருக்கியானதுக்கு இல்லைப்பா அப்படின்றாங்க. மனோஜ் கேள்வி கேட்க உடனே மனோஜ் கிட்ட டென்ஷன் ஆகி முத்து கத்துறாங்க. அண்ணாமலையும் வந்து முத்துவை கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு மீனா கிட்ட, நீங்கள் வீட்டை விட்டு 2 பேரும் வெளியில் போங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதை தான் நினச்சாங்க. விஜயாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் எப்படியும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்னா முத்து மீனா ரொம்பவே வாழ்ந்து கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோஹிணியை எப்படியாவது மாட்டி விடணுன்ற மாதிரி பிளான் பண்ணி முத்து வந்து ரோஹிணியை மாட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எம்எல்ஏ வந்து முத்துக்கு ஆதரவாக நிற்பாங்க. நம்ம அண்ணாமலையும் போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் 27 லட்ச ரூபா பற்றி, அதை பற்றி விசாரிக்காம இப்போ நடந்த கேஸை வந்து நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த 27 லட்ச ரூபா மனோஜ் ரோஹிணிக்கு கொடுத்துட்டேன், ஜீவா கிட்ட இருந்து வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மூலயமா அண்ணாமலைக்கு உண்மை தெரிய வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து மனோஜ் ரோஹிணியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.